தலைப்பு: முற்பிதாக்கள். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். பக்கம் 108. ரீப்ரிண்ட் நம்பர் 4760. தெரிந்தெடுக்கப்பட்ட பத்திகள். பாடத்தின் தலைப்பு: சுவாரஸ்யமான கேள்விகள். கேள்வி: ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். இந்த இலவசமான ஈவு எப்பொழுது அனைவருக்கும் செயல்முறைப்படுத்தப்படும்? பதில்: இந்த சுவிசேஷ யுகத்தில் கையாளப்படும் விசுவாச வீட்டாரை தவிர்த்து இந்த இலவசமான ஈவானது அடுத்ததாக மேசியாவின் யுகத்தில் உலகத்தில் வரும் என்றும், சபைக்கான கிருபையின் ஈவானது எப்படி அதனோடு சில நிபந்தனைகளை இணைக்கப்பெற்றுள்ளதோ அதுபோல உலகத்திற்கான இந்த ஈவோடும் கூட சில நிபந்தனைகள் இணைந்து காணப்படும் என்று நாங்கள் புரிந்திருக்கின்றோம். நம்முடைய விஷயத்தை பொறுத்தமட்டில் பலியின் சிலுவையை சுமந்து நமது தலையை பின்பற்றி செல்வதே அந்த நிபந்தனையாக இருக்கின்றது. இந்த நிபந்தனையின்படி நாம் நடவாமல் இருந்தால் அந்த ஈவானது நமக்கு செயல்படுவதில்லை. ஆனால் இந்த யுகம் முடிந்த பிற்பாடு உலகத்திற்காக மகா பிரதான ஆசாரியன் தேவனுடைய சந்நிதியில் தோன்றி கிருபாசனத்தின் மீது இரத்தத்தை 2ஆம் விசை தெளிப்பார். இயேசு நீதியின் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார். மேலும் முழு உலகமும் மீட்பரிடத்திற்கு கைமாற்றப்படுவார்கள். கடமையை ஏற்படுத்தி இந்த மாபெரும் ஈவை அருளுவதே அவரது வழிமுறையாக காணப்படுகிறது. அனைவருக்கும் முழுமையான வாய்ப்பு கிடைக்கும் என்று நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் அந்த வாய்ப்பானது பூமியின் குடிகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்குரிய புதிய உடன்படிக்கைக்குரிய நிபந்தனைகளின் கீழாகவே காணப்படும். அது முதலாவதாக முற்பிதாக்களுக்கு செயல்முறைப்படுத்தப்படும். இவர்கள் புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் ஸ்லாக்கியங்களை உடனடியாக பெற்றுக் கொள்ளுவார்கள். இதற்கு பிறகு யூதர்களுக்கு முதலாவது வரும். ஏனெனில் யூதர்கள் இத்தகைய ஓர் ராஜ்யத்திற்காக நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இத்தகைய ஓர் ராஜ்யத்திற்கான யூதனுடைய காத்திருப்பானது அவன் அக்காலத்தில் அனுபவிக்க இருக்கும் சந்தோஷம் மற்றும் ஆசீர்வாதத்தினால் பலனளிக்கப்படும். எனினும் இது யூதனோடு மாத்திரம் முடிய போகிறதில்லை. மாறாக மனுக்குலம் அனைவரும் இந்த ஆசீர்வாதங்களுக்குள் வருவதற்குரிய ஸ்லாக்கியம் அடைவார்கள். இப்படியாக இவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் வாயிலாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாமின் வித்தானவர்கள் உலகத்தை ஆசீர்வதிப்பார்கள் என்பது உண்மையாக இருப்பினும், ஆவிக்குரிய வித்தானவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள் என்பது குறிப்பாக உண்மையாக இருப்பினும், வசனம் உன் சந்ததிக்குள் ஜாதிகள் அல்லது பூமியின் குடிகள் அனைவரும் தங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக்கிக் கொள்ளுவார்கள். In thy seed will all the nations or families of the earth bless themselves என்றே உள்ளது. அவர்கள் புதிய உடன்படிக்கையினுடைய ஏற்பாடுகளின் கீழ் வருவதன் மூலமே தங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக்கிக் கொள்ளுவார்கள். அதாவது மோசேயினால் மத்தியஸ்தம் பண்ணப்பட்ட உடன்படிக்கையினால் இவை அனைத்தையும் தாங்கள் செய்வோம் என்று யூதர்கள் கூறின உடனே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. அதாவது அந்த உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளின் கீழ் அவர்களாகவே விரும்பி வராதது வரையிலும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆகையால் புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு அதன் நிபந்தனைகளுக்கு இணங்குபவர் யார் ஒருவருக்கும் அந்த உடன்படிக்கையானது நித்திய ஜீவனை உறுதியளித்திடும். மேலும் இதை அவர்கள் அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக மாத்திரமே பெற்றுக் கொள்ளுவார்கள். ஆகையால் முற்பிதாக்களின் விஷயத்தை போன்று மனுக்குலம் பெற்றுக்கொள்ளும் இந்த ஈவானது உடனடியாகவே அவர்களது ஈவு ஆகிடாது. அது அவர்களுக்கென்றே வைக்கப்பட்டிருக்கும் ஈவாகும். எனினும் மேசியாவினுடைய 1000 வருட ஆளுகையின் போது புதிய உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளுக்கு இணங்குவதன் மூலமாக கர்த்தருடன் இசைவிற்குள்ளாக வருகையில் அந்த ஈவானது அவர்களால் அடையப்படும். ஆமேன்.